ஸ்ரீ பகவானுவாச்ச காமியானாம் கர்மணாம் நியாசம் சந்நியாசம் கவயோ விதுஹு சர்வகர்ம பலத்யாகம் பிராகு தியாகம் விசக்கணः. காமியானாம் கர்மணாம் நியாசம் சந்நியாசம் கவயோ விதுஹு சர்வகர்ம பலத்யாகம் பிராகு தியாகம் விசக்கணः. அனைவோ துவயோகோ ஏற்கனவே ஸ்வரூபம். தியாகம் சந்நியாசம் என்று சொல்லக்கூடியவைகள் இரண்டுக்கு ஸ்வரூபமாக ரெண்டு ஒன்று. அந்த ஸ்வரூபமாக தக்க ஈர்திசம் இது நிர்ணயம் இல்ல வாதி விப்ரீதத்தின் தர்சையன்னு ஸ்ரீ பகவான் வாச்ச காமியானானது. ஏதர வித்வாம்சா காமியானாம் கர்மணாம் நியாசம் ஸ்வரூப தியாகம் இல்ல சந்நியாசம் விதுகு. கேசர வித்வாம்சாக நல்ல கர்மாக்கள் சாஸ்திரத்தை நன்கு அறிந்தவர்களாக இருக்கக்கூடிய வித்வாம்சா அப்படின்னாக்க சமய ஞானவந்தா நம்ம சாஸ்திரத்துல தெளிவான தேர்ச்சி பெற்ற ஞானத்தை உடைய சிலர் காமிய கர்மாக்களை சொரூபத்தோடு விடுவதுதான். அவைகள் அப்படி காமிய கர்மாக்களையே அனுஷ்டிக்காமல் விடுவதுதான் அதுதான் தியாகம் அப்படின்னு சொல்றாரு. அதான் சன்னியாசம் என்று சொல்றாரு. கேதன விசக்கணாக விசக்கணாக வித்வாம்சனாலும் ஒரே அர்த்தம் தான். கேதன வித்வாம்சனா விசக்கணாக வேறு சில சாஸ்திரஜர்கள் நித்திய நைமித்திகமான கர்மாக்களையும் காமிய கர்மாக்களையும் அவர்கள் எல்லாவற்றையும் பலத்தியாகத்தோடு அனுஷ்டிப்பதுதான் மோட்ச சாஸ்திரங்கள்ல தியாக சந்தாரணமாக சொல்லப்பட்டது என்கிறார். அதாவது காமிய கர்மாக்களை எல்லாம் அனுஷ்டிக்காமல் விடுவதுதான் சன்னியாசம், காமிய கர்மாக்களை அனுஷ்டிக்காமல் விடுவதுதான் சன்னியாசம் என்று கேட்டன வித்வாம்சா ஆகுது. வேறு சில சேதன விசக்கனாக வேறு சில தர்மஜர்கள் சாஸ்திரஜர்கள் எல்லாம் நித்திய நைமித்திய கர்மாக்களையும் காமிய கர்மாக்களில் சொல்லப்பட்டவைகளையும் சர்வ கர்மங்களையும் பலத்தியாகத்தோடு அனுஷ்டிப்பதுதான் மோட்ச சாஸ்திரம் சொல்லப்பட்ட தியாகம் என்று சிலர் சொல்கிறார். தற்ற சாஸ்திரிய தியாக காமிய கர்ம ஸ்வரூப விஷய சர்வ கர்ம பல விஷய இது விவாதம் பிரதர்சயன்னு ஏகஸ்ய சந்நியாசப்தம் இதர தியாக சப்தம் பிரயுக்தவா. தத்ர சாஸ்திரிய தியாக காமிய கர்ம ஸ்வரூப விஷய சர்வ பல விஷய இது விவாதம் பிரதர்சயம். விவாதம்னா இதுல ஒரு டிபேட் என்னன்னு கேட்டா, எது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட மோட்ச சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட மோட்ச சாதனமாக சாஸ்திரத்தால் விதிக்கப்பட்டதான தியாகம் என்பது என்ன அப்படின்னு கேட்டா, காமிய கர்ம ஸ்வரூப விஷய காமிய கர்மாவையே விடுவது. நித்திய நைமித்திய கர்மாக்களை மட்டும் அனுஷ்டித்து காமிய கர்மாக்களை அனுஷ்டிக்காமல் இருப்பது இதுதான் மோட்ச சாதனமாக விதிக்கப்பட்ட சாஸ்திரியமான தியாகம். இன்னொரு அது விவாதம்னா ரெண்டு பக்கம் வருது. இன்னொன்று என்னன்னா, சர்வ கர்மாக்களையும் பலத்தை தியாகம் பண்ணி அனுஷ்டிப்பதற்கு அதுதான் தியாக சப்தாதிஜேயம் என்று இப்படி ரெண்டு விதமான விவாதங்களை புரஸ்கரிக்க ரெண்டு விவாதங்களை காட்டி இல்ல அங்க இல்ல ஒன்று சன்னியாச சப்தத்தையும் இன்னொன்று தியாக சப்தத்தையும் முதல்ல சன்னியாசம் அல்லது தியாகம் சொல்லக்கூடிய எது அப்படின்னு கேட்டா, சாஸ்திரியமான தியாகம் எது அப்படின்னு கேட்டா, காமிய கர்மாக்களை சொரூபேட விடுவதுதான் தியாகம் அப்படின்னு சிலரும், வேறு சிலரும் சர்வ கர்மாக்களையும் பணத்தை தியாகம் பண்ணி அனுஷ்டிப்பதுதான் தியாக சந்தாசம் என்றும் இப்படி விவாதம் இல்லாதபடியால இந்த இடத்துல எது எது சன்னியாச சப்த வாக்கியமோ அதுதான் தியாக சப்த வாக்கியம் என்று காட்டுவதற்காக சப்த பிரயோகம் பண்ணாங்க. அதான் சன்னியாச தியாக சப்தையோகோ ஏகார்த்தத்துவம் அங்கீகிருதம் இது நியாயத்தை. அதனால பெருமாளுக்கு தியாக சப்தத்துக்கும் சன்னியாச சப்தத்துக்கும் ஒரே அர்த்தம். தியாக சப்த அர்த்தம் வேற இல்லை, சன்னியாச சப்தம் வேற இல்லை என்பது பகவானுக்கு அங்கீகாரியமான விஷயம் என்று நியாயத்தை. தாத்தா நிச்சயம் சுடுமே தத்துவ தியாகே பரத சத்தம என்றும் பகவான் தியாக சப்தேனைவ நிர்ணய வச்சனாது. நிச்சயம் சுடுமே தத்துவ தியாகே பரத சத்தம
தியாகம் அப்படின்னா என்னன்னு கேட்டாங்க, சாத்விக தியாகத்தோடு அனுஷ்டிக்கப்படுகிற கர்மாக்கள் என்கிற அர்த்தத்துல தியாக சப்தேனைவ நிர்ணய வச்சனாது நியதஸ்து சன்னியாசா கர்மணோ நோபபத்தியதே மோகாத்மஸ்ய பரித்யாகா தாமச பரிகீர்த்தா என்று நியதமாக அதாவது அனுஷ்டிக்குமாறு நியமேன விதிக்கப்பட்ட கர்மாக்களை ஒரு பொழுதும் விட முடியாது. அவைகளை ஒரு நாள் மோகாத்த அஜானத்தால் அவைகளை விபரீத ஜானத்தால் அவைகளை பரித்தியாகம் பண்ணினால் அது தாமசத்தியாகம் எனப்படும். அனுஷ்டம் இஷ்டம் நிச்சயம் திரிதம் கர்மண பலம் பவதி அத்தியாகினாம் தேசிய நற்ப சன்னியாசினாம் புதிது. சாத்விக தியாகத்தோடு அனுஷ்டிக்கப்படாததான பலாபிசந்தியோட பண்ணப்பட்ட கர்மாக்களுக்கு 3 விதமாக பலம் ஏற்படும். ஒன்று இஷ்ட பலம், இன்னொன்று அனிஷ்ட பலம், இன்னொன்று இஷ்டானிஷ்ட மிஸ்ர பலம். இப்படி கர்ம பலங்கள் விகிதமாகும். விகிதமான கர்மாக்கள் அனுஷ்டித்தால் கிடைக்கிறது இஷ்ட பலம், நிஷித்தமான கர்மாக்கள் அனுஷ்டிப்பதால் கிடைக்கிறது அனிஷ்ட பலம். அப்புறம் விசேஷங்கள்ல இஷ்டானிஷ்டங்கள் மிஸ்ரமான பலம். இது திரிவிதம் கர்மண பலம், இஷ்ட அனிஷ்டம் மிஸ்ரம். இப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் அத்தியாகி நாம் பலத்தியாகம் பண்ணாதவர்கள் சொல்லிட்டாலே, சாத்திர தியாகம் பண்ணாதவர்கள் அவர்களுக்கு இந்த 3 விதமான பலன்கள் ஏற்படுகின்றன. அவர்கள் சன்னியாசி நாம் சன்னியாசிகள் கர்ம பல தியாகம் பண்ணி சாத்திர தியாகத்தோடு அனுஷ்டித்தவர்களுக்கு இப்படிப்பட்ட பலன்கள் ஏற்படாது. இது பரஸ்பர பரியாய தர்சனாக. பரஸ்பர பரியாயத்தின்படி சன்னியாச சப்த பிரயோக ஸ்தலத்தை தியாக சப்த பிரயோகம் பண்ணி காட்டி, தியாக சப்த ஸ்தலத்தை சன்னியாச சப்த பிரயோகம் பண்ணி காட்டிட்டு இவைகள் 2 ஒரே அர்த்தத்தை உடையவை. 2 பதங்கள் பரியாயங்கிறது எப்படி நிரூபிக்கிறது? 2 ஏகாந்த சொல்றது 2 பிரயோகத்தை காட்டுறது. இந்த புத்தகம் ஸ்ரீகோஷம் என்று பரியாயம். இப்போ ஒரு தடவை வாக்கியத்துல அந்த புத்தகத்தை எடுத்து மேகமேல வை அது. அப்புறம் மேகமேல வச்சு ஸ்ரீகோஷத்துல இத்தனை பக்கம் என்ன இருப்பாரு. புத்தகத்தை எடுத்து மேகமேல வைன்னு சொல்லும் போது இது புத்தகம்னு தெரியும். மேகமேல வச்சிருந்த ஸ்ரீகோஷத்துல இத்தனை பக்கம் என்ன இருப்பாருன்னு சொன்னாங்க. மேகமேல வைக்கப்பட்டதுன்னு லட்சணத்தினுடைய ஐக்கியத்தை கொண்டு மேகமேல வைக்கப்பட்ட பதார்த்தம் புத்தக சப்த வாக்கியமாகவும் இருக்கு, மேகல் வைக்கப்பட்ட புத்தகமானது ஸ்ரீகோ சப்த வாக்கியமாக இருக்கு. ஆகையினால புத்தக ஸ்ரீகோ சப்தங்கள் பரியாய பதங்கள் அப்படின்னு வாக்கிய பிரயோகத்தினால் தெரியும். புத்தக சப்தம் பிரயோகம் பண்ணப்பட்ட இடத்துல அதே அர்த்தத்துல ஸ்ரீகோ சப்த பிரயோகம். ஸ்ரீகோ சப்த பிரயோகம் என்ன அர்த்தம் பண்ணப்பட்டது? முன்பு புத்தகம். அதனால புத்தக சப்தத்தால் சொல்லப்பட்டதும் ஸ்ரீகோ சப்தத்தால் சொல்லப்பட்டதும் ஒன்றுதான் அப்படிங்கிறது வாக்கியத்துல ஒன்றை சொன்ன இடத்துல அதே கான்டெக்ட்ல அதே இடத்துல இன்னொரு சப்தத்தை பிரயோகம் பண்ணி காட்டுறது. அதெல்லாம் இருக்கான் பகவதி அத்தியாகினாம் பேச்சு நம்ம சன்னியாசினாம். இல்ல கர்மபலம் தியாகம் பண்ணாதவர்களுக்கு இந்த பலன்கள் ஏற்படுவது, சன்னியாசினால் இந்த மாதிரி பலன்கள் ஏற்படுவதில்லைன்னு சொன்னாங்க. தியாகிகள் தான் சன்னியாசிகள், சன்னியாசிகள் தான் தியாகிகள். தியாகமும் சன்னியாசமும் ஒன்றுதான். ஒரு வாக்கியத்துல ஒரு பொருளை குறிக்க 2 சப்தங்களை பிரயோகம் பண்ணி காட்டாங்க. பொதுவாக கர்மாவுக்கு 3 விதமான பலன்கள் உள்ளன. இஷ்டம் அனிஷ்டம் மிஸ்ரம் என்று சொல்லி இந்த 3 வைத்து இந்த 3 விதமான பலன்களும் தியாகிகள் அல்லாதவர்களுக்கு தான் ஏற்படுகிறது, சன்னியாசிகளுக்கு ஒருபோது ஏற்படுவதில்லை. தியாகியும் சன்னியாசியும் ஒருவர் தான் வந்து பரியாயக்கும் இந்த பதப்பிரயோகத்தால் இந்த வாக்கியம் பதப்பிரயோகத்தால் தெரியுது. ஆனால் தியாகமாவது சன்னியாசமாவது என்ன அப்படின்னு கேட்டா, கர்மாக்களை ஒருபொழுதும் விடாமல் அனுஷ்டித்து அந்த கர்மாக்கள்ல பலத்தியாகம். பலத்தியாகம் சொல்வது பலத்தியாகம் என்றால் பிரதர்சனார்த்தம், கர்த்தృత్వ தியாகம், மமதா தியாகம், பலசங்க தியாக பூர்வகமாக 3 விதமான தியாகத்தோடு சேர்த்து சாத்விக புத்தியினால பண்ணப்படுகிற 3 விதமான தியாகத்தோட கர்மாவை அனுஷ்டிப்பதுதான் சன்னியாசம் அல்லது தியாக சப்த வாக்கியம் அப்படின்னு பெருமாளுடைய திருவுள்ளது தெரியும். ஸ்ரீ பகவானுவாக காமியானாம் கர்மணாம் நியாசம் சன்னியாசம் கவயோ விதுகு சர்வகர்ம பலத்தியாகம் பிராகுத்தியாகம் விசக்ஷணாக தியாஜ்யம் தோஷவதித்யேகே கர்ம பிராகுர் மனீஷிணः யஜ்ஞதான தமக்கர்ம
நெத்தியாஜிதி பரே தியாஜ்யம் தோஷவதி இத்யேகே கர்ம பிராசு மனிஷின யஜ்ஞதான தபகர்ம நத்தியாஜ்யமித்யா பரே. இப்ப வாதிகள் ரெண்டு விதமா ஒருவர் காமிய கர்மாக்களை அனுஷ்டிக்காமல் இருப்பதுதான் சன்னியாசம் என்றும், கர்மாக்களை எல்லாம் பலத்தியாகம் பண்ணி அனுஷ்டிப்பதுதான் தியாகம் என்று சொன்னார்களே. இப்ப இது ரெண்டு வேறுபாடு இருக்கிற மாதிரி தெரியுது. பிரவೃತ್ತಿ நிமித்த பேதமா இருக்கும்போது எப்படி பரியா என்று சொல்றேன் அப்படின்னு கேட்டா அங்க பிரவೃತ್ತಿ நிமித்த பேதமும் இல்லைங்கிற காட்டுறது. காமிய கர்மாக்கள் காமிய பல அபேட்சித்துவங்கிறதான தோஷம் உடையதாக இருக்கிற காரணத்தாலே காமிய கர்மாக்கள் தியாகியம் ஏன தோஷம் ஆகையினாலே அவைகளை விடுவதுதான் இல்லையா தோஷவத் கர்மாவாகிற காமிய கர்மாவை செய்யாது விடுவதுதான் அது அதை தியாகியமாக தியாகிய கர்மா விடத்தக்க கர்மாவாக மனிதனா ஞானமான்களான சாஸ்திரஜர்கள் எல்லாம் பிராகு சொன்னார். தோஷவத் கர்ம தியாகியம் இது ஏகே மனிஷினா பிராகு. ஏகே மனிஷினான்னு நடக்கும் ஞானமான்களான சாஸ்திரஜனாக இருப்பவர்கள் ஒரு பகுதியினர் தோஷம் உள்ளதான கர்மாவை, அதாவது காமிய கர்மாவானது பலாசைக்கு இந்த தோஷம் உள்ளதான கர்மா அது சாம்சாரிகமான பலன்களை கொடுக்கக்கூடியது. ஆகினால அந்த கர்மாக்களை அனுஷ்டிக்காமல் விடுவதுதான் தோஷவத் கர்மாவை விடுவதுதான் அதான் சன்னியாசம் அப்படின்னு இது பிராகு. வேறு சிலர் யஜ்ஞதான தபகர்ம நத்தியாஜனி. இப்ப யஜ்ஞதான தபகர்மங்கிறது நிர்தோஷம் கர்ம நத்தியாஜனிக்கு அபரையாகும். யஜ்ஞதான தபகர்மாக்கள் நிர்தோஷமான கர்மாக்கள், அதாவது தோஷவத் கர்மா காமிய கர்மாக்கள். யஜ்ஞதான தபகர்மாக்கள் நிர்தோஷமானவை. அதனால தோஷவத் கர்மா தியாஜ்யமிதி ஏகே மனிஷினாகு அபரே மனிஷினா யஜ்ஞதான தபகர்ம நத்தியாஜ்யம் இத்தியாதி. காமிய கர்மாக்கள் தோஷவத் கர்மாக்கள். அதனால காமிய கர்மாக்கள் தியாஜ்யம். காமிய கர்மாக்களை தியாஜ்யமாக கொண்டு அவர்களை விடுவதுதான் சன்னியாசம், அது தியாகம் என்று சொன்னார்கள். வேறு சிலர் யஜ்ஞதான தபகர்ம தோஷமற்றவையாக இருக்கக்கூடிய ஆசம தர்மங்களாக இருக்கக்கூடிய யாகம் தானம் தபஸ் போன்ற கர்மாக்கள் இருக்கு, அவைகள் ஒருவருக்கும் விடத்தக்கவை அல்ல என்று ஏற்கிறது. இதுதான் வாதி பிரதிபத்தி. இந்த ரெண்டு பேர் சொல்வது ஒரே அர்த்தம் தான். தோஷவத் கர்மாவை விட வேண்டும் என்று சிலர் சொன்னார்கள், தோஷமற்ற கர்மாவை விடக்கூடாது என்று சிலர் சொன்னார்கள். இந்த வாதிக்கு கடைசியில் இந்த விப்ரதிபத்தி ஒரே விஷயத்தான் இந்த பேர் சொல்ல வெவ்வேறு வார்த்தை. அதனால ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. தோஷவத் கர்மாவாகிற காமிய கர்மாவை விடுவது அப்படிங்கிறதும் நிர்தோஷ கர்மாவாக இருக்கிற எங்கேதான இந்த தபஸ் போன்ற கர்மாக்களை விடாமல் இருப்பது அப்படிங்கிறதும் ஒண்ணுதான். அதுதான் தியாஜ்யம் தோஷவதித்யேகே கர்ம பிராகு மனிஷினஹ யஜ்ஞதான தபகர்ம நத்யாஜ்யமித்யா பரே. தியாஜ்யம் தோஷவதித்யேகே கர்ம பிராகு மனிஷினஹ யஜ்ஞதான தபகர்ம நத்யாஜ்யமித்யா பரே. ஏகே மனிஷினஹ சாத்ராஹ வைதிகாஸ்ய தன்மதானுசாரிணாக ராகாதி தோஷமத்து பந்தகத்வாத்து சர்வ யஜ்ஞாதேவ முமுக்ஷுனா தியாஜ்யமிதி பிராகு. ஏகே மனிஷினா, அதாவது ஞானமுடையவர்களா, அதாவது அவருடைய ஞானமானது ஞானத்தில் உள்ளதான தோஷங்கள் பின்னால. ஆனா சாதாரண எல்லா தார்சனிகர்கள் எல்லாரும் அவர்களுடைய ஒரு ஞானத்தால் தான் வேண்டும். ஆனால் மனிதனா அப்படிங்கிறது பொதுவாக ஞானிகளாக இருக்கக்கூடிய சாதுராக சம்பதானுசாரியாக வைக்கிறார். சாதுராக சாங்கியா தமிழோ சாங்கிய புதிய கவி அதன் மூலம் சாங்கிய மதத்தை ஸ்தாபித்தவர் கபிலர். கபிலர் பண்ண சாங்கிய மதத்தை சேர்ந்தவர்கள் காப்பிலர்கள். இந்த கபில சம்பந்தினா சாதிராக சாதுராக சம்பதானுசாரியாக வைத்தார். கபில மதம்
அது கூட கட்சிகளால புராணங்கள்னால ரொம்ப விபரமா பேசப்பட்டிருக்க காரணத்தால அந்த கருதலுடைய சாந்திரத்தை அனுசரிக்க புதியுடையவர்களாக சில வைக்கிறது. சாதிக்கிறத சிவாஜியில 2வது அத்தியாயம் 2ஆம் பாதம் சப்தபாதம் அப்படின்னு சொல்லிட்டு வேத விரோதியான மதங்களை எல்லாம் நிராகரிக்கிற இடம். அதுல முதல்ல அதிகரணம் ரஜனாவது பத்தி இருக்கிறது சாங்கிய மத நிராகரணம். சாங்கியத்துக்கு கொஞ்சம் வயிற்றை காய்ந்திருக்கு. இன்னும் இதை விட இது அத்தியந்த அவயங்களாக இருக்கக்கூடியதான அத்தியந்த நாசி மதங்களா இருக்கக்கூடிய பௌத்த ஜெயின கைகாட்டு மதங்கள் இருக்கும் பொழுது ஏன் சாங்கிய மதத்தை முதலீடாக இருக்கிறார் அப்படின்னு கேட்டாக்க மற்ற மதங்களாக அதிக அபாயம் இல்லை. அவைகளெல்லாம் நாசிக மதங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச மதங்கள். இந்த சாங்கிய மதம் தான் புராணங்கள்ல ரொம்ப பிரபஞ்சத்தினால இல்லையா மகிழ்ச்சிகள் எல்லாம் கூட சாங்கிய மதத்தை ஆதரித்து சொல்லியிருக்கிறதுனால இந்த சாங்கிய மதமும் பரம வைத்தியமான மதம் என்று இதற்கு அதனால எண்ணம் உண்டாகக்கூடும். இந்த வேதாந்த மதத்துல கொஞ்சம் சர்தா வைத்திய சட்டப்படி போகும். அதனால முதல்ல எடுத்து கழிய வேண்டியது சாங்கிய மதத்தை தான் அப்படின்னு பார்த்திருக்கோம். அதனால நாங்க என்ன தெரியுது அப்படின்னு கேட்டாங்க, சாங்கிய மதத்தில் சொல்லப்பட்ட கபிலருடைய மதத்துக்கு அந்த மதத்தை அனுசரித்த புத்தியுடையவர்களான சில வைத்தியர்கள் இருந்திருக்காங்க. அதனால காதிதாக கர்மதானுசாரினா வைத்தியாங்க அவர்கள் எல்லாம் இந்த பின்னாடி கர்மா சர்வம் முமுட்சியினால தியாகியம் யாராவது கர்மாக்கள் எல்லாம் சித்திரமாக வைத்திய கர்மாக்கள் எல்லாம் மூக்கு தியாகியம் சொல்லியிருக்காங்க. எதனால அப்படின்னு கேட்டாங்க, ராகாதி தோஷத்துக்கு பங்க கஷ்டம் அவைகளை ராகாதி தோஷங்கள் இருக்கு. இது காய்கறி சாப்பிட்ற யாகாதிகள்லாம் பாப்பம் அசுத்தரித்து அந்யாதிஷ்டிலாதிகரணம் ரவிகரணம் அந்யாதிஷ்டிடம் பூர்வ அபிலாஷ அப்படின்னு இந்த ஒரு சரீரத்தை விட்டு இன்னொரு சரீரத்தை பிரவேசிக்கிறவனான பக்த ஜீவன் இவன் தானியங்கள்ல போய் சென்று அறியும் பொழுது அந்த தானியங்கள் கிரீசியாதிகள்ல இவன் சென்று சேரும் பொழுது அந்த கிரீசியாதிகளை தன்னை சரீரமாக கொண்டவனாக கிரீசியாதி சரீரகனாக ஆகிறானா இல்ல கிரீசியாதிகள்ல சம்சேக மாத்திரத்தை அழைத்திருக்கானா அப்படின்னு கேட்க விசாரம் பண்ணும்போது கிரீசியாதி சம்சேக மாத்திரத்தை அடைஞ்சிருக்கான். கிரீசியாதி சரீரகனாக இருப்பதற்கு அப்படிப்பட்ட கர்மாக்கள் இல்லை. யாகாதி கர்மாக்களை அனுப்பிச்சு அவருடைய பலனாக சொந்த பலன் அனுபவிச்சிருக்கான் இல்லையா. யாகாதி பலன்கள் அதோட முடிஞ்சு போச்சு. இதுவே அடுத்த பிராரப்த கர்மாவுடைய கட்டத்தை வந்து இவனுக்கு ஜென்மா ஏற்பட போகுது. அதனால இவனுக்கு கர்ம கேட்கும் அப்படின்னு சொன்னாங்க. இல்ல யாகாதி கர்மாவுடைய பலனை இன்னும் முடியல. யாகாதி கர்மாவுடையதான அது சாப்பிட்டால விதிக்கப்பட்டிருக்கிறதுனால அது எந்த பலனுக்கு சாதனமாக இருக்கோ அந்த சொந்த பலனை அனுபவிச்சுட்டான். ஆனா அந்த யாகம் பாவம் மிஸ்ரமா அதுல பண்ணப்பட்ட பசு வதை ஏற்பட்டது இருக்கு. அவையினால ஏற்பட்ட பாவமானது இவன் பாக்கி இருக்கு, பலம் கொடுக்க வேண்டியது பாக்கி இருக்கு. அந்த பலம் தான் இவன் வீழ்ச்சியாக தெரிகிறவனாக ஆகிறான் அப்படின்னு திரும்பியும் கூறுபடி சாங்கியவர்களையும் பற்றி வந்தான். அசுத்தமிக்கு அசுத்தம் யஜ்ஞாதி கர்ம பாபமிஸ்ரம். யஜ்ஞாதி கர்மாவுக்கு சாஸ்திரத்தை விதிக்கப்பட்ட போதும் அவைகள்ல பாப சம்பந்தம் போகலாம். சாஸ்திரம்னால ஒரு மனத்தை போயிட்டு விதிக்கப்பட்டவைகள் இல்லையா, அவைகள் அந்த மனம் கொடுக்கிறது நிச்சயம். ஆனால் அவைகளால் சம்பவிக்கிற பாபம் உண்டாயிட்டாங்க. வேற சேனம் இஷு போன்ற யாகங்கள்லாம் சொல்லுது. இந்த சேனை யாகம் வந்து அபிச்சார யாகம். சேனையில அபிச்சாரம் எழுத அபிச்சாரம் ஆகுது என்னன்னு கேட்டா தனக்கு ரொம்ப விரோதியா இருந்தா அந்த விரோதியினால தனக்கு ஆபத்து ஏற்படலாம் ஏற்படலாம். ஆனா அந்த எதிர்த்து ஜெயிக்கிறதுக்கு சாமர்த்தியம் இல்லைன்னா பலமான முறையில அவனை சொல்றதுக்கு சேனம்னு ஒரு யாகம் இருக்கு. அந்த யாகத்தை பண்ணா இவனுக்கு விரோதி நிச்சயமா இருக்கு. அதனால தன்னுடைய விரோதியை அதிகமான முறையில அழிப்பதற்கு சேனங்கிற யாகத்தை விதிக்கிறது. ஆனால் அப்படியே மறுக்க சொல்றது. ஆனால் அந்த சேன யாகத்தை பற்றி தன்னுடைய விரோதியை மரணம் அடையப்படுகிறவன் நிச்சயமா நரகத்தை அடைகிறவன் அப்படின்னு சொல்லி விதிக்கப்பட்ட யாக இந்தியாதிகள்ல பசுசாதிகள் இருக்கு. வேதத்துல சொன்னதுனால வேதத்துல இதெல்லாம் பாவம் தான் சொல்லியிருக்கு. பசுக்கெல்லாம் இருந்தவங்களுக்கு லாபம் நானா தானே அது வேதம் தான் சொல்லியிருக்கு. பசுக்களை இருந்தவங்க பாவம் நான் சொல்லிட்டு
பருவங்களை யூசப்படுறது வேலை சொல்லியிருந்தது அந்த வேலை சொல்றது எடுத்தது நான் சொல்லணும் இல்லையா. அந்த அதே வேகம் தானே நீ எந்த பிராணி யூஸ் பண்ணாத பிராணி யூஸ் பண்ணா உனக்கு நரகம் பண்ணுறது அதே வேகம் தான் சொல்லிட்டு அது கூட நாம சொல்றேன். எது எது அது 10 நிமிஷம் வயசுதான் புரிச்சுட்டு அவனுக்கு யாகம் வேண்டாமே. அவன் கேட்கிறான் இந்த யாகத்துல இல்ல ஆபத்து பண்ணப்பட்ட பசுவாவுக்கு ரொம்ப புண்ணியம் இருக்கு, அதுக்கு சொற்கள் கிடைக்கிறது ஏன் அப்படின்னு சொன்னா அவன் கேட்கிறான், ஏன் சுவாமி உங்க அப்பா அம்மா புண்ணியம் இல்லையா, அவளுக்கு சொல்ல வேணாமா, அவளை வச்சு போறேன் ஏன் இந்த பசுக்கு சொற்கள் கிடைக்கிறது வந்து உனக்கு என்ன அவ்வளோ அர்த்தம் அதிமாத்திரம் அபிசந்தி அதுல வந்து என்ன உனக்கு உங்க அப்பா அம்மா சொல்லி கிடைக்கிறேன் இல்ல அதுக்கு அப்பா அம்மா முன்னால மிருகங்கள் இருந்தாங்க காட்டுக்கு புலி சிக்கிறதுக்கு சொற்கள் கிடைக்கிறது ஏற்பாடு பண்ணேன். இந்த ஆகாடு பாவம் இது வேற ஒன்று இருக்கிறதாரு இதுக்கு சொர்க்கத்துக்கு எழுப்புறேங்கிறது குறிச்சு போய் யாருக்கும் தெரியும் பள்ளிசேனாச்சாரியன்னு ஒரு தெய்வம் அவன் கேட்டான், இந்த ஆண்டுக்கு இருக்கிற பிடிச்சி உங்க அப்பா மாட்டவனுக்கு இல்லையா அவருக்கு சொர்க்க நினைக்கிறதுக்கு இதே மாதிரி ஏற்பாடு பண்ணேன். இல்ல மிருகங்களுக்கு தான் அது மாதிரி பண்ணுவேன்னா காலத்துல சிங்கம் புலி இல்லையா அவைகளுக்கெல்லாம் ஏதாவது ஒரு வீட்டுல ஒரு யாகத்தை அவைகளுக்கு சொர்க்கம் நினைக்கிறதே இல்லை. எல்லாமே இந்த ஆட்டை மட்டும் பிடிச்சி இதுக்கு சொர்க்கம் எனக்கு தலைவர் நினைக்கிறான்னு கேட்டான். இது அவளுடைய மதம். நம்ம ஒன்றும் இவன் ஏன் சொல்ல கேட்க முடியாது. அவன் சொல்றது தப்புன்னா அப்புறம் நிராகரிப்போம் பண்ணிருக்கோம். பசு தெரிஞ்சு அது பசு ஹிம்சையே இல்லை அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன்னா அதுல ஹிம்சா லட்சணம் இல்லை. வாழ்க்கைக்காரர் ஹிம்சைனா என்ன அப்படிங்கிறத மரணோத்தேசியில வர்ணானுகூல வியாபாரா ஹிம்சா அப்படின்னு முதல்ல ஒரு லட்சணம் சொல்லி அந்த லட்சணத்துக்கு நடத்தி ஹிம்சாதிகள்ல அதிகாப்தி வருது சொல்லிட்டு தீவிர பீடாகனகத்துவம் ஹிம்சா அப்படின்னு சொல்லி அதுக்கு சித்திரவதாதிகள்ல அதிகாப்தி வருது சொல்லி கடைசியில இந்த ஜனகத்துவம் பாவையை பத்தி தீவிர பீடா ஜனகத்துவம் அப்படின்னு லட்சணம் சொல்றார். அதுக்கப்புறம் நிறைய பாக்கிய நம்ம பார்த்துதான் போறோம். 4வது 3வது பார்த்தோம். அதுல பாக்கியதாரம் ரொம்ப பிரபலமா சாதிச்சிருக்காரு. அது நம்ம விஷயம். இப்ப ஆனா சாங்கிய மதத்தை பொறுத்தவர்களும் அவன் மதமும் நிறைய யுக்திகள்லாம் வச்சிருக்கான். அவைகளை கொண்டு யாகாதி கர்மாக்கள் எல்லாம் முமுட்சுவுக்கு தியாகியம். அந்த யாகாதி கர்மாக்கள் எல்லாம் அந்த பசு இன்சாதிகளை பண்ணி பலனை அசைக்கிறத செய்துட்டு போறான். முமுட்சுவுக்கு எந்த பலன் தேவையில்லைன்னு பொழுது எதுக்கா போய் ஒரு ஆட்டை போய் வச்சு அதுல போடணும். ஏதாவது பலத்துல இச்சை இருக்கிறவன் அதெல்லாம் பண்ணாம நியாயம் உண்டு. முமுட்சுக்கோ அந்த பலன்கள் எதுவும் வேண்டாம். அப்படி இருக்கும்போது அந்த யஜ்ஞாதி கர்மாக்கள் முமுட்சுக்களுக்கு தியாகியம். எதனால ராகாதி தோஷவசனா ராகம் முதலான தோஷங்கள் உள்ளபடினால அதுல அது அந்த கர்மா பந்தகம் ஆகினால முமுட்சுவானவன் ஒருபொழுதும் யஜ்ஞாதி கர்மாக்கள் அனுஷ்டிக்க கூடாது. யார் சொல்றா? நாட்டுலர்களான சாங்கியர். நாட்டுலர்களான சாங்கியர்கள் பின்னால அவர்கள் மதத்தை ஒத்துக்கிற வைத்தியர்கள் கூட அவர்கள் பக்கத்தில் இருக்கா. அவர்கள் எல்லாரும் சேர்ந்து யஜ்ஞாதி கர்மாக்கள் முமுட்சுவுக்கு தியாகியம் அப்படின்னு சொல்றாங்க. இது ஏகே மனிஷினா ஏகேன சில ஏகே மனிஷினா காபிலாக தம் மதானுசாரினா வைதிகாச்ச ராகாதி தோஷவது பந்தகத்வாது யஜ்ஞாதிகம் கர்மம் அவரே பண்டிதாக வேறு சில மனிதனாகிற பதத்துக்கு அதுக்கு இன்னொரு பதம் பண்டிதாக ரெண்டு சமான பதம். அவரே பண்டிதாக யஜ்ஞாதிகம் கர்ம யஜ்ஞாதி கர்மாக்கள் வெறும் காமிய கர்மாக்களால் மட்டும் இருந்தால் அந்த யஜ்ஞாதி கர்மாக்களுடைய பலனை விரும்பாதவனால அது விட்டுடும். ஆனா யஜ்ஞாதி கர்மாக்களுக்கு நித்தியமான ஆகாரம் இருக்கு அப்படின்னாரு. யஜ்ஞாதி கர்மாக்கள் நித்திய கர்மாக்களாக இருக்கு அப்படின்னாரு. இந்த நித்திய கர்மாக்களுக்கு என்ன அர்த்தம் பண்ணக்கூடாது? பிரதிஜீவனத்துக்கு சரியான மாதிரி நித்திய கர்மான்னு சொல்றாரு. நித்திய கர்மா நியதமான காலம் வந்தால் அவசியமா செய்ய வேண்டியது. வசந்தே ஜோதிஷோனே கேட்ட அப்படின்னா அது நித்திய கர்மா. ஒவ்வொரு வசந்தத்துக்கும் வந்தவங்க அந்த வசந்தத்துக்குள்ள அது அவசியம் செய்ய சர்ப்பபலி இருக்கு.
தற்பபதி நித்திய கர்மா. திராவணி பிராப்திய திராவணின்னு அமாவாசை பௌர்ணமி இருக்கு. அந்த பௌர்ணமி தண்ணிக்கு அவசியம் வருஷத்துக்கு ஒரு நாளைக்கு தற்பபதி அவசியம். கர்ப்பத்தில் பலி அது பேரு கற்பபதி. ஒண்ணுல வெறும் மாவு இல்லையா, அந்த மாவு எடுத்து மாவுனால ஹோமம் பண்றது. அது மந்திரம் கற்பபதி மந்திரம், அதனால கற்பபதி. அதனால பண்டிதாக யஜ்ஞாதிகம் கர்ம, அதாவது யஜ்ஞாதி கர்மாக்களுக்கு வெறும் காமியத்துவ மாத்திர ஆகாரம் சாங்கியர்களுக்கும் அதாவது வைத்தியர்களுக்கும் தான். அது காரணம் இந்த யஜ்ஞாதிகள் சொன்ன இடத்துலதான் அதுக்கு பலம் சொல்லப்பட்டிருந்தான். அந்த பல காரணம் அது இருக்கணும். அந்த யஜ்ஞத்தை பண்ண கடமை சொல்லுங்க. ஜோதி சொன்ன சொத்த காம விஷயத்த காரணிக்கா கிருஷ்ண காம விஷயத்த இல்ல அவங்க புத்திர காமேஷா பிரஜா காம விஷயத்த அப்படின்னு அந்தந்த பலகாமனுக்கு அந்த யஜ்ஞாதிகள் சொல்லப்பட்டிருக்க காரணத்தால யஜ்ஞாதிகளுக்கெல்லாம் சாங்கிய கர்மா என்கிற ஆகாரத்தை மட்டும் ஒப்புக்கொண்டு சாங்கியாதிகளும் அவர்களை பட்டம் வைக்கிறது சொல்றாங்க. இதே ஜோதி சோமத்துக்கு ஜோதி சோமன சொத்துக்காம செய்யற வாக்கியத்தை தவிர வசந்தே வசந்தே ஜோதி சோமனை செய்த அப்படின்னு வாக்கியம் இருக்கு. அந்த வாக்கியத்திற்கு பார்த்தா ஜோதி சோமயானமானது பிரதி வசந்தத்துல பண்ண வேண்டிய நித்திய கர்மாவாகிறது. அப்ப அதை பண்ணாட்ட பிரதிவாகம் உண்டு நித்திய கர்மத்துவாக்கு அப்படிங்கிறதுனால யஜ்ஞாதி கர்ம எல்லாம் சாப்பிட்டு மாசம் இருக்கு. இந்த சாப்பிட்டு மாசத்துல கிரகத்திலும் சாப்பிட்டு மாசம் உண்டு. அந்த சாப்பிட்டு மாசத்தை பத்த காலம் பிராப்தி அரங்கனை பற்றி பிரார்த்தம் உண்டு. தர்சன மாதத்துல ஒவ்வொரு அமாவாசத்துக்கு ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் அடுத்த நாள் அந்த தர்சன மாசத்துல 60 நாள் அதனால பிரத்யவாகம் உண்டு. ஆகினால யாகாதிகளுக்கெல்லாம் வெறும் காமிய ஆகாரம் மட்டும் இல்லை. தர்சபூர்ணமான சாப்பியம் சொத்த காமம் எஜேத அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. அதுக்குள்ள தர்சபூர்ணமான யாகம் சொந்த பலனை கொடுப்பதற்காக மட்டும் இல்லை. யோகூர்ணம் ஆதி ஆதி சத்தமா பாஷ்யா யாம்பூர்ணம் ஆசியா யாம்பா அதிகாதையே அவருக்கு பிராக்டிஸ் சொல்லணும். ஒரு தர்க்கத்திலேயோ ஒரு பூர்ண மாசத்திலேயோ ஒரு அமாவாசையிலையோ தர்சபூர்ண யாகத்தை பண்ணாமல் இருந்தாங்க அதுக்கு அவனுக்கு பிராயசித்த சொல்லப்படும். அதனால பிராயசித்த சொல்லப்பட்டிருக்கனால பக்திவாக இருக்கணும். அதனால இப்ப நம்ம என்ன பண்ணிக்கணும், இந்த சாங்கியோட காரியத்தில் இருக்கிற வைத்தியர்கள் யஜ்ஞாதி கர்மாக்களுக்கு காமிய கர்ம ஆகாரத்தை மட்டும் ஒப்புக்கொண்டு முமுட்சுவானவன் அவைகளை செய்யாத தோஷம் இல்லை. அவை முமுட்சுகளுக்கு காமிய கர்மாக்கள் தியாகியமானதுனால யஜ்ஞாதிகள் முமுட்சுவுக்கு தியாகியம் அனுபவிக்கிறார். அதே சில பண்டிதர்கள் சொல்றா இல்ல யாகாதிகளுக்கு காமிய கர்ம ஆகாரம் மட்டும் இல்ல, யாகாதிகள் நித்திய கர்மமானதுனால முமுட்சுனால ஒரு கால் யஜ்ஞாதிகளை தெரிவிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருக்கும் ஒரு அபிப்பிராயம் என்னன்னு கேட்டா, எல்லாருக்கும் ஒரு அபிப்பிராயம் காமியம் எல்லாருக்கும் ஒரே கருத்து என்னன்னு கேட்டா, காந்திய கர்மாக்கள் ரெண்டுக்கு யாரும் அபிப்பிராயம் வேணும், காந்தியம் கூட அபிப்பிராயம் வேணும். அவங்க யஜ்ஞாதிகள் ஒரே இல்லையா இல்ல காந்தி கர்மா சொல்றதுதான் நம்மளால ஒண்ணு முடியும். லோகத்தை எல்லா தரிசனத்தை சேர்ந்த எல்லாருமே முமுட்சுக்களுக்கு காந்திய கர்மா கூடாது அப்படிங்கிறத யாருக்குமே அபிப்பிராயம் வேணும். நிச்சயம் குருமே தற்ற தியாகே பரதசம் தன தியாகோசி புருஷம் தியாகிற சம்பகிதா. நிச்சயம் குருமே தற்ற தியாகே பரதசம் தன தியாகோசி புருஷம் தியாகிற சம்பகிதா. இப்படி வாதி விற்பத்தி பத்திகள் இருக்கிறதால இவ்விஷயத்தை நிச்சயமானது அவசியமானது. நிச்சயம் நிர்ணயம் சம்சயமே இல்லாமல் எல்லாரும் ஒரே மாதிரி சொன்னாங்க. அப்ப அந்த இடத்துல நிர்ணயம் ஒரு நியாய சஞ்சாரம் பண்ணி ஒரு லாஜிக்கலுக்கு கொண்டு அந்த இடத்துல நிர்ணயம் அர்த்த நிர்ணயம் பண்ணணும் அவசியம். எப்போ பண்டிதர்களுக்குள்ளேயே அபிப்பிராயம் வேறுகள் ஏற்பட ஆரம்பிச்சிருந்தோ, அப்போ வாதி விற்பத்தி பற்றி எப்ப ஏற்பட ஆரம்பிச்சிருந்தோ, அப்ப நிச்சயமா அதுக்கான நியாயங்களை கொண்டு நிர்ணயம் நிச்சயமானது படியாகும். நிச்சயம்னா அர்த்த நிச்சயம் இல்லையா? அந்த அர்த்த நிச்சயம் இல்லையா சூழ்நிலையை பார்க்கிறேன்னா இப்படி வாதி உற்பத்தியானது உண்டான இடத்துல எல்லாரும் ஏகரூபமா சிந்தனை பண்ணாலும் ஒருத்தர் இது தியாகியம் தியாகியம் இல்லை அப்படின்னா இது ஒரு காலம் ஜெயிக்க முடியாதது அவர்கள்
தங்களுக்குள்ள வாக்குவார்த்தைகளை சொல்ல எப்படி விற்பதி பற்றி ஏற்பட்ட இடத்துல இதற்கான நிச்சயமானது அவசியம் கேட்கப்பட வேண்டும். அந்த நிச்சயத்தை எதிர்த்து கேட்பாங்க. பரத சப்பன பரதத்துவத்தில் சர்வசிரேஷ்டராக அர்ஜுனனே தற்ற இப்படி வாதி விற்பதி பற்றி ஏற்பட்டதான யாக விஷயத்திலே தியாகம் என்பது என்ன அர்த்தத்தை உடையது என்பதை அதுல எந்த விதமான சந்தையின் விபத்தியும் இல்லாமல் தெளிவாக நிச்சயமாக என்னிடத்திலிருந்து கேட்பாங்க. தியாகோதி புருஷம் தியாகிற திரிவிதம் சம்பிரகீர்த்திதா. தியாகம் என்பதானது திரிவிதம் 3 வகைப்பட்டதாக சாஸ்திரங்களிலே தெளிவாக ஓதப்பட்டுள்ளது. 3 விதமான தியாகங்களை சொல்கிறேன். அப்போ முமுட்சுவுக்கு உபாதேயமான தியாகம் எது, முமுட்சுவானவன் செய்யக்கூடாத தியாகம் எது, செய்ய வேண்டிய தியாகம் எது என்ற நிச்சயமாக. இப்போ தியாக நிகழ்ந்த விற்பதி பற்றி இருக்கு. தியாக நிகழ்ந்த விற்பதி பற்றியை தீர்த்து நிச்சய புத்தியை உண்டாக்கணும்னாக்க என்ன பண்ணணும்? தியாகத்துடைய டெஃபினேஷன் எழுதப்படுறாங்க. தியாகம் என்பதாவது திரிவிதா 3 பிரகாரமான தியாகம் சாஸ்திரத்திலே ஓதப்பட்டிருக்கிறது. அந்த 3 விதமான தியாகங்களையும் தெரிந்து கொண்ட பிறகு தியாக சட்டத்தினுடையதான இந்த மாற்றமான அர்த்தத்தை அதுக்கு மேல் நிச்சயப்படுத்த ஏவம் வாதிவிற்பதி பண்ண தியாகே தியாக விஷயம் நிச்சயம் மத்தா சொல்லும். இப்படி வாதிகளுக்குள்ளே விற்பதி பற்றி உண்டாகிறார். வாதிகளுக்குள்ளே ஏதோ யுத்தம் சரித்தத்தை இல்லாமல் தியாக சப்தமானது இப்படி வெவ்வேறு விதமாக தியாகமானது சொல்லப்படுகிற காரணத்தால் இந்த தியாகத்தினுடையதான நிர்ணயமான பொருள் என்ன என்பதை அதனால் என்னிடத்திற்கு மத்தகான என்னிடத்திலிருந்து குழு கேட்பாயா. எதனா தியாக விஷயமான நிச்சயார்த்தத்தை தியாகா கிரியமானே சேவ வைதிகேஷு கர்மது பல விஷயத்தையா கர்ம விஷயத்தையா கர்த்தத்துவ விஷயத்தையாக பூர்வமேசி மயா திரிவித சம்பிரகீர்த்திதா. பூர்வமேவ அப்படின்னா மேல கீழ 3வது அத்தியாயத்திலேயே இந்த தியாகமானது 3 அம்சங்களை கொண்டதாக ஏதாவது மிக தெளிவாக ஓதப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த கீதா சாஸ்திரத்திலேயே என்னால் சொல்லப்பட்டதான திரிவிதமான தியாகங்களை இப்பொழுது திரும்பவும் ஞாபகம். தியாகா திரிவிதா சம்பகீர்த்திதா சமயத்தில் பிரகீர்த்திதா. இந்த கீதா சாஸ்திரத்திலேயே கீழே 3வது அத்தியாயத்துல 30வது ஸ்லோகத்துல இவ்வர்த்தம் மிக தெளிவாக சொல்லப்படுது. மை பத்ராணி கர்மாணி தன்யஸ்ய அத்தியாத்மகே நிராசி நிர்மமோ பூத்வா யுத்தியஸ்வ விகதஜ்வரஹ இது கர்மஜன்யம் சொர்க்காதிகம் பாபம் மகி பலத்தியாக மதிய பலசாதனத்தையா மதியம் கர்ம இது கர்மணி மமதாயா பரித்தியாக. இது அது கர்ம விஷயத்தியாக. சர்வேஸ்வரே கர்த்தத்துவ அனுபந்தானே ஆத்மனா கர்த்துகாத்தியாக கர்த்தத்துவ விஷயத்தியாக. ஆக மொத்தம் 3 விதமான தியாகம் இருக்கு. ஒரு கர்மாவில செஞ்சிக்கப்படுகிற அம்சங்கள் 3. அதுல முதல்ல கர்மங்கள்ல பலத்தியாகம், அது பல விஷயமான தியாகம். 2வது கர்ம விஷய தியாகம், என்னுடைய பலத்துக்கு சாதனமாக என்னால் வகுப்பிக்கப்படுகிறதான என்னுடைய கர்மா இது அப்படின்னு இந்த கர்மாவோட மதிக்கும். இது கர்ம விஷய தியாகம். இந்த கர்மா எனக்கு சேஷமானது, இந்த கர்மா என் பொருட்டாக என்னால் செய்யப்படுகிறது என்கிறதான இந்த கர்ம விஷயம். அடுத்தபடியா இந்த கர்மாவுக்கு நான் கர்த்தா என்கிறதான பல விஷய தியாக, கர்ம விஷய தியாக, கர்த்திரு விஷய தியாக. இது மொத்தம் 3 அம்சங்களுடைய தியாகமானது. இதுக்கு இது எங்க சொல்லப்பட்டதுன்னா மை கர்த்தாணி கர்மாணி சன்யஸ்ய அத்தியாத்மகேபதா நிராசி நிர்மமோ பூத்வா யுத்தியஸ்வ விஜதஜ்வரஹ. இதுல மை சர்வாணி கர்மாணி சன்யஸ்ய, சர்வாணி கர்மாணி மை சன்யஸ்ய, சர்வ கர்மாக்களில் அவைகளுடைய கர்த்தத்துவத்தை என்னையில எந்த கர்மாவும் நீ செய்யல, எந்த கர்மாவும் செய்யறதுக்கு அதுக்கான சுவாதந்திரியம் உனக்கு இல்லை. நீ பரப்பம் எல்லாத்தையும் எனக்கு கடினமாக இருக்கு. அதனால இந்த கர்மாக்களுக்கெல்லாம் கர்த்தா நான் தான் இல்லை. அதனால இந்த கர்த்தத்துவத்தை
உண்மையில் இருந்து விழித்து இந்த கருத்துப்பத்தை என் மேல் கர்மாணி கர்மாணி மயி சன்னியசி. எப்படி இந்த கர்மாக்கள்னா எல்லாம் ஈஸ்வரன் பண்றாங்க அப்படின்னாக்க அது எழுதுறது அத்தியாத்ம கேட்கணும். அதே மொத்தம் நான் செய்யற கர்மாவை நான் செய்யற பகவான் செய்யறான்னு சொல்றதுக்கு என்ன நியாயம்? செய்யற கர்மம் நான் இந்த கர்மாவை நான் பிரத்யட்சமா எல்லாரும் பார்த்து செய்துட்டு இதை நான் செய்யல ஈஸ்வரன் செய்யலான்னு சொன்னாங்க. தான் செய்கிற கர்மாவை ஈஸ்வரன் செய்யலாம்னு சொல்றதுக்கு நியாயம் என்னன்னு கேட்டா அதான் அத்தியாத்ம கேட்கலாம். அத்தியாத்ம புத்தி. அத்தியாத்ம புத்தி தான் என்ன அப்படின்னு கேட்டா இந்த பகவான் எனக்கு ஆத்மா, நான் இந்த பகவானுக்கு சரீரம் கூட்டம், எனக்கு நியந்தாவாக எனக்கு கேட்சியாக இருக்கிற இந்த பகவான் அவனுக்கு தியானியனாக அவனுக்கு சேகப்பட்டனாக இருக்கிற என்னை கொண்டு அறிவுபார்த்த சேகப்பட்டனாலையும் அத்தியந்த பாரதத்தினாலேயும் பகவான் தனக்கு அந்த ஆத்மா நான் பகவானுக்கு சரீரம் என்பதனால சரீரம் செய்கிற காரியங்கள் எல்லாம் இந்த கருத்துல ஆத்மா தான் செய்கிறார். எல்லாமே அதனால நான் சாப்பிடுறேன். சாப்பிடுறது கூட நான் சொன்னேன் பிரசாதம் வந்து வாயில போட்டுக்கிறதுக்கு எனக்கு ஏற்று சக்தி அது கூட எனக்கு சக்தி, அது அவன் கொடுத்த சக்தினால அவன் செய்தி கர்மாணி கர்மாணி மயி சன்னியசி. சர்வ கர்மாக்களை கற்றுக்கொண்டு எதிரே இருக்கு. அதற்கு நீ செய்ய கற்றுக்கொண்டு என் மேல கற்றுக்கொள் கர்மாவும் என் மேல கற்றுக்கொள்றது கேட்டா அத்தியாத்ம தேவதா. அத்தியாத்ம தேவதா அப்படின்னாக்க என்னை ஆத்மாவாக கொண்ட எனக்கு சரீர பூத்தனி உனக்கு உன்னை சரீரமாக கொண்ட உனக்கு ஆத்மானா சரீரம் செய்கிற காரியங்கள் எல்லாம் ஆத்மாவால் தான் செய்யப்படுகிறது. எல்லாரும் ஒப்புக்கொண்ட காரணத்தாலே எனக்கு சரீரமாக நீ செய்யக்கூடிய காரியங்களை எல்லாம் உனக்கு அந்தராத்மாவாக நான் செய்வதாக அத்தியாத்ம கேட்டா அத்தியாத்ம புத்தியினால சரீராட்சி சரீர பூதம் நான் உனக்கு ஆத்மா என்று தெரிந்த தியானத்தினால புத்தியினால நீ செய்கிற கர்மாக்களை எல்லாம் அவர்களுடைய கர்த்தத்துவத்தை என் மேலும். ஆக கர்த்தத்துவ விஷயம் தியானமானது முதல்ல சொல்கிறது என்னன்னு மை கர்மாணி கர்மாணி கர்மசிய அத்தியாத்ம கேட்டால் அதனுடைய பல விஷய தியாகம். அதுதான் நிராட்சி ஆஷா அப்படின்னாக்க பலத்தை செய்யணும். ஆஷாங்கிற சப்தத்துக்கு தமிழ் ஆசைன்னு சொல்றேன். தமிழ் ஆசைன்னு தமிழ் வார்த்தை இல்லது. ஆஷா அப்படிங்கிற சப்தத்துடைய ஆட்சி ஆசை ஆஷா. நிராஷா அப்படின்னா ஆஷாசி அசிதி ஆசி ஆஷாசி அசிதி நிராசி. நிராசின்னா பலத்துல ஆசையற்றவனா. நிராசின்னு சொல்றதுனால பல தியாகம் சொல்லணும். அடுத்தபடியா நிராசி நிர்மமோ பூசுவா. நிர்மம அப்படின்னு மகான என்னுடையது, நிர்மம அப்படின்னாக்க என்னுடையது அல்ல இது பூசுவா. நிர்மமோ இந்த கர்மாவில மமதாபு எனக்கு ஒரு பகுதிக்காக என்னுடையதான விசோஷத்தை கொண்டு நான் பண்ண கர்மாவான அப்படின்னால இந்த கர்மா எப்படி அப்படிங்கிற புத்தியாக நிர்மமோ பூசுவா. நிராசி பூத்வா ஜென்மமோ பூத்வா மை கர்மாணி கர்மாணி அத்தியாத்மத்தை யுத்தத்தை பண்ணுவாயாக. விகடஜ்வரகான அர்த்தம். இது நமக்கு வெற்றி கிடைக்குமோ தோல்வி கிடைக்குமோ என்கிற இந்த கவலை தர்மத்துல அதர்ம சிந்தனையும் அது அதர்மத்துல தர்ம சிந்தனையுமாகிற ஜுவரம் அர்த்தமாக கொண்டு அதுதான் தர்மா தர்ம தியாபம். அதனால இந்த ஸ்லோகத்துல 3 விதமான தியாகம் சொல்லப்பட்டிருக்கு. இது அத்தியாத்ம தேவதான் கர்மாணி கர்மாணி மைய சன்னியசேங்கிறதுல கர்த்தா தியாகம், நிராசி என்கிறதுல பல விஷய தியாகம், நிர்மமம் என்கிறதுல கர்மாவில மமதா புத்தி தியாகம் என்கிறதால இந்த 3 வித தியாகங்கள் என்னால் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கு. இது கர்மஜன்யம் சொர்க்காதி பலம் மமத்தியாதி பலத்தியாக மதிய பலசாதனத்தையா மதிய விதம் கர்ம இது கர்மணி மமதாயாக பரித்தியாக கர்ம விஷயத்தியாக சந்தேஸ்வரே கர்த்தத்துவ அனுசந்தானே ஆத்மனः கர்த்தத்வாக இது தியாகமா தெரிகிறார். இந்த கர்மாவினால் உண்டாகக்கூடிய சொர்க்காதி பலன்கள் எதுவும் அவைகள் எனக்கு இச்சை இல்லை என்று
பல தியாகம் பண்றது. இப்ப முதல்ல இந்த சாத்விக தியாகத்தை சொல்ற நம்ம பக்கம் இல்லையா, நம்ம பக்கத்துல முதல்ல யாகத்துல ஆட்ட வெட்டுறதுல பாவமே இல்லை. யாகத்துல ஆட்ட வெட்டுறது பாவம் அப்படிங்கிற பக்கத்துல சாத்விக தியாகம் இல்லை. சாத்விக தியாகம் இருக்கிற பக்கத்துல யாகத்துல ஆட்ட வெட்டுறது பாவம் இல்லை. அதனால சாத்விக தியாகம் மட்டும் ஆட்ட வெட்டினாக்க பாவம் வராதுன்னு என்ன சொல்ற. சாத்விக தியாகம் இந்த கர்மா நான் இல்ல, நான் செய்யல, இது என் கர்மா இல்ல, இதனுடைய பலன் எனக்கு இல்லைன்னு 3 விதமான தியாகத்தையும் பண்ணிட்டு சாத்விக தியாகத்தை பண்ணிட்டு ஆட்ட வெட்டினால் பாவம் இல்லை சொல்றேன். நீங்க சொல்றது இது இந்த ஸ்டேட்மெண்ட் இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு கேட்டா, சாத்விக தியாகத்தினால ஆட்ட வெட்டின பாவம் போகும்னு யாருமே சொல்ல, நம்மளும் சொல்லல. யாகத்துல ஆட்ட வைக்கிறது பாபம் சொல்ற மதத்துல சாத்விக தியாகம் இல்ல, அதனால சாத்விக தியாகத்தால அந்த பாபம் போகிறது இல்ல. சாத்விக தியாகம் பண்ண நம்முடைய மதத்துல யாகத்துல ஆட்ட வைக்கிறது பாபம் இல்ல, அதனால சாத்விக தியாகத்தால் ஆட்ட வைக்கிற பாபம் நமக்கு போகிறது அவருக்கு போகுது. சாத்விக தியாகத்தினால யாகத்துல ஆட்ட வைக்கிற பாபம் போகணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா யாகத்துல ஆட்ட வைக்கிறது பாபம் சொல்ற மதத்துல சாத்விக தியாகம் கிடையாது. சாத்விக தியாகத்தை அனுஷ்டிக்கிற மதத்துல யாகத்துல ஆட்ட வைக்கிறது பாபம் இல்லை. அதனால சாத்விக தியாகம்னால யாகத்துல ஆட்ட வைக்கிற பாபம் போவாது. அது போதும். இப்ப அதனால இல்லையா, நான் என்ன பண்ணக்கூடாது, ஆட்டெல்லாம் 2 யாகத்தை பண்ணக்கூடாது இல்லையா, ஆட்டெல்லாம் 2 யாகத்தை பண்ணணும். ஏன்னா அந்த ஆட்ட வைக்கிறது ஹிம்சை இல்லை. அந்த யாகத்தை ஆட்ட வைக்கிறது ஹிம்சையா இருந்தா பண்ணக்கூடாது. ஏன்னா ஹிம்சை பாபம் நாம இல்லைன்னு சொல்றது. பூத ஹிம்சை பாபம் தான், பூத ஹிம்சை பாபம் இல்லை அப்படின்னு ஒரு போர் போட்டு இந்த பூத ஹிம்சை பாபம் இந்த பூத ஹிம்சை பாபம் இல்லைன்னா பிரிக்க முடியாது. எது பூத ஹிம்சா கொடுத்தனால வியாபகமோ அது பாபத்தினால வியாபகம். ஆனா யாகத்துல இந்த யாக வசூல் இந்த ஆட்டை வெட்டி அதை ஆகுதி பண்றதுக்கு அது ஹிம்சை இல்லை அப்படின்னு நிரூபிச்சு. நாம என்ன பண்ணுறது, நமக்கு யாகத்தை பண்றதுக்கு சக்தி இல்லைன்னா, நமக்கு யாகத்தை பண்றது ஞானம் இல்லைன்னா, நமக்கு யாகத்தை பண்ணுவதற்குரியதான பரம்பரா பிராப்த அதிகாரம் இல்லைன்னாக்க பண்ணாம இருக்கிற அதுல பகுதி இன்ஜினியர் பண்ண மாட்டேன்னு சொன்னா மகாபாபம். அதனாலதான் கிருஷ்ணபுத்தி யாகாதிகள்லாம் பண்ணா பார்க்கணும்னு சிவாஜிராஜ் நீங்க சுவாமி சாஸ்திரி இப்போ மேல சபஸ்வராஜிகாரத்தை வரப்போம். நீங்க கிருஷ்ணபுத்தினாக்க இப்போ பாஞ்சராஜ் ராசத்துல சாஸ்திரிகள் சொல்ற ரீதியாக இந்த பசியாளர்கள் இருக்கு இல்லையா, அதுல பசியாளர்கள்னா பசுனாங்க பசுமாடி சொல்றாரு, பசுனாங்க அது வெள்ளாது, அதுதான் யாகபத்து. அதை எங்க வெட்டி அதை இது பண்ண வேண்டியிருக்கோம், அதனுடைய அங்கங்கள் எடுத்து ஹோமம் பண்ண வேண்டியிருக்கோம். அந்த இடத்துல மாவு மாவுனால ஒரு பண்ணி அதனுடைய அங்கங்கள் எடுத்து ஹோமம் பண்ணாங்க யஜ்யம் சரிதார்த்தமாயிருக்கு. இந்த இடங்கள்ல சொல்லுங்க. அந்த மாதிரியாக ஸ்ரீ பாஞ்சராஜத்துல சொல்லப்பட்டது. மாதுவாக நீங்க கூட கிருஷ்ணபக்தி யாகம் பண்றா, ஆனா நாம அது மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சுவாமி ஏற்பார். ஸ்ரீபாஞ்சராவுக்கு சிஷ்ய புதிய சம்பிரதாயங்களிலே வைத்திய கர்மாக்கள்ல வேதத்துல வீட்ட பேர் பிரதானமா அனுப்பிக்கிறீங்க. நம்முடைய யுக்திகளை கொண்டு பாஞ்சராத்திரத்தை சொல்லியிருக்குன்னா அது பாஞ்சராத்திரத்தை கொண்டு அனுப்பிக்கிறவர்களுக்கு நமக்கெல்லாம் அனுஷ்டானமா நம்முடைய கோத்திர சூத்திர கர்மாதிகளை கொண்டுதான் நம்முடைய கோத்திரம் என்ன, நம்முடைய சூத்திரம் என்ன, நம்ம வேதத்தை எந்த சாமியை சேர்ந்தவர்கள் அதை கொண்டுதான் நமக்கு அனுஷ்டானம் வெளியே. அதெல்லாம் பாஞ்சராத்திர ஆகமத்தை கொண்டுதான் அமைச்சு கூடாது. யாகத்துல நான் யாகம் பண்ணேன் அதுக்கு பணம் கேட்டா அந்த பணத்தை கொடுத்து அந்த யாக பணம்லாம் நமக்கு வரும் நினைச்சுக்கிட்ட தப்பு வராது. அவர்கள் அதிகாரம் அவருக்கு இருக்காதுன்னு நிச்சயம் குருவே செய்யாது. அதனால இப்படி தியாகமான தியாகம் ஒவ்வொரு பெருமாளுக்கும் இருக்கு. பண்ணப்படுகிற தியாக தான சட்ட கோமாதி கர்மாக்கள் எல்லாத்திலையும் 3 விதமான தியாகங்கள் உள்ளன. ஒன்று அந்த யாகத்தினுடைய யாகாதிபதிய பல விஷய தியாகம், 2வது அந்த கர்மாவில மமதா புத்தி தியாகம், 3வது அந்த கர்மாவில சாத்தான் கர்த்தா என்று கர்த்தத்துவ புத்தி தியாகம். இது 3 தியாகம்னா இது 3 எங்க வைக்கிறதுனா 3 ஈஸ்வரன் வைக்கிறது. கர்த்தத்துவ தன்மையில இருந்து தியாகம் பண்ணாங்க எங்க வைக்கிறது ஈஸ்வரன்.
இந்த கர்மாவில எங்கேயாவது கர்மாவில இது எது அப்படிங்கிறத முடியே உத்தாரிட்டான். அது ஈஸ்வராக அவங்க இதுல பலப்ப தியாகம் பண்ண அந்த பலத்தை வைக்கிறதுனா இந்த யாகத்துக்கு கர்த்தாவும் பகவானே, இந்த யாகமும் பகவான் செய்யுது, இந்த யாகத்துடைய பலமும் பகவான் அப்படின்னு தங்கத்தில் தியாகம் பண்ணுவது எல்லாத்தையும் பெருமாளத்துல வைக்கிறது. இதுதான் நிச்சயம் குருமே தற்ற யாகே வரதசன தியாகோ குருசம்யாக்கிர திரிவிதா சம்பிரகீர்த்திதா யஜ்ஞான தபக்கர்ம நத்யாஜ்யம் காரியமே வந்தது. யஜ்னோதானம் தபச்செய்வ பாவனானி மனிஷினாம். முதல் பாவிக்கு சொல்லுவோம், அதுக்கு காரணம் இரண்டாவது பாவிக்கு சொல்றதுனால ரெண்டு அரசோகம். யஜ்ஞான தபக்கர்ம தியாஜ்யம் காரியமே வந்தது. யஜ்ஞதான தபக்கர்ம யாகத்தில் விதிக்கப்பட்டவைகள், சாஸ்திரத்தில் விதிக்கப்பட்டவைகளான யஜ்ஞம், தானம், தமப்பிரபுதிகளான வைதிக கர்மாக்கள் எல்லாம் முமுக்குனா நான் அதாந்தமே சாதிக்கும். நம்ம தேசத்துலாம் முமுக்குவதி இது 12வது அத்தியாயம், இது 2வது அத்தியாயம் 3வது அத்தியாயம் இல்லை. அதனால முமுக்குனாங்கிறது பாதிக்காது எங்க ஸ்லோகத்துல முமுக்குனான்னு இல்லையேன்னு கூடாது. இது அத்தியாயம் 18வது அத்தியாயம். முமுக்கு அல்லாதவனுக்கு ஒரு தூரம் வரல, அவன் 6வது அத்தியாயத்தோட கேட்டு போயிட்டான். இப்போ 18வது அத்தியாயத்துல முமுக்குவை தவிர வேற யாருக்கும் இதுல பிரவேசம் இல்லை. அதனால சாஸ்திரத்தை விதிக்கப்பட்டவைகளான இயற்கம், தானம், தபஸ் போன்ற கர்மாக்கள் எல்லாம் வைதிக கர்மாக்கள் எல்லாம் முமுக்குனா நான் கதாசிததி தியாஜ்யம். முமுக்குனாலே நத்தியாஜ்யம், நான் கதாசிததி தியாஜ்யம். நான் கதாசிதத்தின்னு அர்த்தம் எப்பொழுதுமே ஆபத்து காலம் கூட விடக்கூடாது. சாதாரண நத்தியாஜ்யம் சொன்னா உடனே இருந்தோம் தான் ஒரு ஆபத்து காலத்தை செய்ய முடியாத காலம் என்ன பண்றது அப்படின்னா இது ஆபத்து காலத்தை கூட நஷ்டம். ஏன் கேட்டா ஆபத்து காலம் அனுப்பிப்பதற்கு ஒரு ஆதாரம் தனியா சாப்பிட சொல்லி ஆனாபதி இப்படி பண்ணுவேன் ஆபத்து. ஏன்னா ஆபத்து காலத்தை கூட இது விடுறதுக்கு ஞானி எவ்வளவுதான் மரணத்துக்கு ஒப்பான ஆபத்து வந்து எதிர்த்து முன்னாலும் கூட அப்ப கூட சுத்தமான பெருமாங்க விளக்கியாகும். ஏன்னா அப்ப கூட ஆபத்துல கூட அதற்கு தக்கனான ஒரு ரூபத்தை ஆசனிக்க கதாசிக்கிறோம். ஆபத்தியம் நான் கேவலம் அனாபதி ஆபத்தியதி ஆபித்து ஆபித்து ஆப்ரயானாது ஆனரே நத்தியாஜ்யம் நான் கதாந்ததி தியாஜ்யம் ஆபித்து காரியமே. நாட் ஓன்லி நத்தியாஜ்யம் பட் ஆல்சோ அபித்து அபித்துதான் இது விடப்படாது என்பது மட்டுமில்லை, இவர் அவசியம் செய்தே ஆகணும். காரியமே காரியம்னா அவசியம் செய்யப்பட வேண்டியதே தருது. எப்போது ஆபிரயானாது ஆகரகா கர்த்தவியமே வரும். ஏன்னா முமுட்சுவாய் இருக்கிறவன் மோட்டத்துக்கு சாதனத்தை அகரகா அடிச்சுட்டு போறான், ஆபிரயாணம் அனுப்பிட்டு போறான். அதனால முமுட்சுவுக்கு இந்த தான சமாதி கர்மாக்கள் எல்லாம் சககாரி அவருக்கு காரணத்தார இவன் ஆப்பிரயாணம் மரணத்தின் அபர்யந்தம் பிரசித்திலும் அந்தந்த கர்மாவுக்கு விகிதமான காலத்துல அந்தந்த யஜ்ஞதான தப கர்மாக்களை அனுஷ்டித்தே ஆக வேண்டியவர்கள். யஜ்ஞதான தபக்கர்ம நத்யாஜ்யம் அபிது காரியமே வதம். அது மேல கேட்க சுவாமி ஏன் அதை ஒரு பொழுதும் ஆபத்துக்காரத்தை கூட அதை சிரிக்க கூடாது, அதை ஆப்பிரயாணாது ஆகராக இது அனுசித்தான் ஆகணும்னு சொல்லுது. ஏன் சுதகா ஏகம் எதனால் என்று சொல்றேன் அப்படின்னு கேட்டா யஜ்னோதானம் தபச்செய்வ பாவனானி மனிஷினா எதனால அப்படின்னு கேட்டாக்க யஜ்யம், தானம், தபஸ் இவைகள் மனிஷினாம் பாவனானி. மனிஷினா யாரு? முமுட்சுவாக மோட்சத்துக்காக சாஸ்திரத்துல விகிதமாகிற ஞான விசேஷமாகிற பக்தி பிரபத்தியாளர்கள் அமைச்சிருக்கானே அவன்தான் மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சினா யஜ்ஞாதி கர்மங்கள் இருக்க யஜ்யம், தானம், தபஸ் செய்வ தானி மகிழ்ச்சினா பாவனானி
பாவனானின்னு அர்த்தம் அசுத்தியை போக்கி யஜ்யதான சமப்பிரவருத்தி வர்ணாசிரம சம்பந்தி கர்மாணி மனிஷினா மனநசீலான பாவனானி. யஜ்யம் தானம் தபஸ் முதலானவைகளான வர்ணாசிரம சம்பந்தியான கர்மங்கள். இவர்களாம் வர்ணாசிரம சம்பந்தியான கர்மங்கள். இந்த வர்ணத்தை சேர்ந்தவங்க இந்த ஆசிரமத்தை சேர்ந்தவங்க தான் எவ்வளவு யஜ்ய தான தபஸ். இந்த யஜ்யம் தானம் தபஸை சூழ்காலில் இருக்க முடியாது. இதை பிராமண சத்திரிய வித்தியாதிகள் பிராமண சத்திரிய வித்தியாதிகளையும் 3 வர்ணத்தை சேர்ந்தவங்க. இந்த வர்ணத்தை சேர்ந்தவங்க கிரகஸ்தம் தான். ஒரு பிரம்மச்சாரியோ சன்னியாசியோ அவருக்கு யஜ்யமும் பண்ண முடியாது, தானமும் பண்ண முடியாது. யஜ்யதான தபஸ்பிருதி வர்ணாசிரம சம்பந்தி கர்மாணி அவைகள் மனிஷினம் மனநசீலானா. இது ஆனவர்த்தம் பகவத் தியான ரூபமான மோட்ச சாதனத்தை அனுப்பித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு இவைகள் பாவனானி. மரணம் உபாசனம் முமுக்குணாம் யாவஜீனம் ஜீவ உபாசனம் கூறுவதால் உபாசன நிஷ்பத்தி விரோதி பிராச்சீன கர்ம வினாசம். மோட்சார்த்தமாக அகரதான் உபாசனம் இருக்கு. பகவானுடைய பிரீதி பூர்வ தியான ரூபமான உபாசனப்பட்ட அவர்களுக்கு அந்த உபாசன நிஷ்பத்தி, அந்த உபாசனம் எப்ப பண்ண முடியும்? மனசு அசுத்தம் இல்லாமல் மனசு பரிசுத்தமா இருந்த மனதா புரிச்சு அந்த மனசுக்கு நிஷ்பத்தி மனத்துறையிலான உபாசனத்துடைய நிஷ்பத்தி விரோதியாக இருக்கிற பாபங்களை போக்கினால்தான் அவைகளால் ஏற்படுற அபிவிருத்தி போகும். அப்பதான் மனிஷா அப்படின்னாக்க ஞானம் தான். இந்த இடத்துல மனிஷினா மனநீலாம் இந்த இடத்துல பண்ணிருக்க ஆத்மா எழுந்த பద్ధతి ஆகார சித்தாரதி ஏகா மனிஷா மன இங்கே முமுசுக்கு எதரூபமான ஞானம் மோட்ச சாதனம் கேட்டா உபாசனம். மனநம்னா உபாசனம், மனநம்னாவும் உபாசனம். இங்க எல்லாத்தையும் இல்லை மனநம்னா உபாசனம்னு செய்தா பண்ண முடியாது. ஒரு முமுக்குவம் இருக்கிற மனநமானது உபாசனம். சவணமான வித்தியாசம் இருக்கு. சவணம் பண்ண அர்த்தத்தை மனதில் பதிஷ்டாவனம் பண்ணிக்கிறதுக்காக இங்க ஒரு மரணம் பண்ண அந்த மனம்னா உபாசனம். முமுக்கு பண்ற மரணம் என்னன்னு கேட்டா பகவானுடைய சுபாஷியமான விக்கிரகத்தை மனசில் வச்சு அதையே உபாசனம் பண்ணுறது. உபாசனத்துக்கு ஞானம், ஞானம் வேறு உபாசனம் வேறு இல்லை. அதனால மனன உபாசனம் முமுட்சூனாம் யாவஜீவ உபாசனம் கூறுவதாம். யாவஜீவ உபாசனம் கூறுவதாம் முமுட்சூனாம் உபாசன உபாசனம் கூறுவதாக அதுக்கு விரோதியாக இருக்கிறதான பாபங்கள், பிராச்சீன கர்மாக்கள், அனாதியான கர்மாக்கள். அந்த கர்மாக்களுடைய விநாசம் ஏற்பட்டால்தான் அந்த கர்ம சுத்தி ஏற்படும். சமுதாயம் கொண்டாங்க மனதுல ஒரு மாதிரி ஸ்திரமா சோழர்கள் மனதுல அனாதினால எத்தனை பேர் போது தெரியாது. அவைகள்லாம் என்னன்னு இப்ப கரெக்டா ஞாபகம் இல்லாட்டா கூட அவைகள்னால ஏற்பட்டதான அந்த கஷ்டமான அசுத்தி வந்து அவைகள்லாம் என்ன பண்றது அப்படின்னு கேட்டா அவைகளை போக்குறதுக்கு ஒரே ஒரு என்னன்னு கேட்டா சாஸ்திரத்தை நிச்சயமா இருக்கக்கூடியதான கர்மாக்களை நிச்சய நீதிக்க சத்தியமான வர்ணாசிர கர்மங்களை எல்லாம் பலத்தில் அனுபவிக்க இல்லாமல் பகவான் ஆராதனை ரூபமாக பண்ண அந்த பாபங்கள் கிடைச்சு இந்த பாபங்கள் கிடைச்சிட்டே வந்தால் அந்த பாபங்களால் ஏற்பட்டதான மனசில் உண்டாக முடியாது. அது வெளியே பாபத்தை